யூபிஎஸ்சி இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்காம போஸ்டிங் வாங்குறதுக்கு நிச்சயமா முடியாது. இந்த 2 பேப்பருமே பாத்தீங்கன்னா ஒன்னு தினமணி, இன்னொன்னு ஹிந்து, ரெண்டுமே 10 ரூபாய் தான். ஆனா இதுல கொடுக்கப்பட்ட தகவல்களை நாமளே போய் தேடி அலைஞ்சி திரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸஸ் வந்து கேதர் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும், வருட கணக்கில் செலவாகும். இந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டுடேஸ் நியூஸ் பேப்பர் டுமாரோஸ் வேஸ்ட் பேப்பர் சொல்லுவாங்க. ஆனா அது நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்குமே அது பொருந்தாது. நியூஸ் பேப்பர் வரக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு படிக்க நேரம் இல்ல, படிச்சா நிறைய நேரம் எடுத்துக்குது, எனக்கு வந்து ஜிஎஸ் படிக்கிறேன் இல்ல ஆப்டிடியூட் பாக்குறேன், கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பாக்குறேன்னு நினைப்பாங்க. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்க்காக செலவழிக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது அது செலவு கிடையாது, அது ஒன் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா நம்மளுடைய கேட்க போற கரண்ட் அஃபேர்ஸ் அத்தனையுமே பாத்தீங்கன்னா கன்வென்ஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்பாங்க. ஜிஎஸ் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கூட கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்திருக்கோ அதுக்கு ரிலேட் பண்ணி தான் கேட்பாங்களே தவிர டைரக்டா ஜிஎஸ்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஸ்கிப் பண்றோம் அப்படின்னா நிறைய நோட்ஸ் அப்படிங்கிறது லேக் ஆகும், நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்படிங்கிறது நமக்கு அப்டேட் ஆகாம போயிடும். நம்ம படிக்கும் போது ஒரு விஷயம் படிச்சிருப்போம் சோசியல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருந்திருப்பாரு, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவர் மாறி இருக்கிறாரு. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்னா என்னன்னா அப்டேட் ஆன ஜெனரல் ஸ்டடிஸ். ஓகேவா? நம்ம படிக்கக்கூடிய ஹிஸ்டரி, சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக், இதோடைய அப்டேட்டட் வெர்ஷன் எங்க நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல தான் கிடைக்கும். ஓகேவா? சோ அதனால உங்களுடைய டைம் ஷெட்யூல்ல நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒவ்வொரு நாளுமே கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பேஸ் நீங்க கொடுத்தா மட்டும்தான் அடுத்த நாளைக்கான விஷயங்கள். இப்ப இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கல அப்படின்னா நாளைக்கு இந்த நியூஸ் பேப்பருடைய கண்டினியூட்டி தான் வரும். அப்ப இன்னைக்கான விஷயத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கான இஷ்யூமே உங்களுக்கு முழுசா புரியாம போயிடும். சோ பொதுவாகவே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, நிறைய நேரம் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக செலவழிக்கிறேன், அதனாலே நான் அதை ஸ்கிப் பண்ணிடுறேன்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டாலும் இதெல்லாம் படிக்க கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சீக்கிரமா படிச்சு முடிக்க முடியும். ஸ்டார்டிங்ல எனக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 hours கிட்ட எடுத்துச்சு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 hour இல்ல 1.5 hours குள்ள என்னால கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமா முடிக்க முடியும். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது பொருந்தும். எடுத்ததும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரே மணி நேரத்துல முடிக்கணும், 1.5 மணி நேரத்துல முடிக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலே தேவையற்ற மன அழுத்தத்துல தான் நீங்க சிக்குவீங்க. நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு தகவல் வருது அப்படின்னா அந்த தகவலுடைய கான்சிக்வன்சஸ், அதோட ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத இதுக்கு முந்தான நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருப்பாங்க. சோ நம்ம இப்பதான் படிக்க இறங்குறோம் அப்படின்னா இது எதுக்காக வருது, எதனால இந்த இஷ்யூஸ் கொடுத்திருக்காங்க, எதனால இது இம்பார்ட்டன்டா மீன் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாம போகும்போது அந்த நியூஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு கியூரியஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸுக்குமே ஒரு பேஸ் இருக்கும். அந்த பேஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். எந்த ஒரு இஷ்யூ நீங்க எடுத்துக்கிட்டாலும் அந்த இஷ்யூக்கு பின்னாடி ஒரு சில விஷயம் நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொத்த தகவலையும் நீங்க எடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏதாவது ஒரு ஆர்பிஐ பத்தி ஒரு விஷயம் பேப்பர்ல கொடுக்குறாங்க அப்படின்னா ஆர்பிஐனா என்ன இதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, WH கொஸ்டின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வாட், ஒய், வேர், வென், ஹவு, ஹூ அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரியான சில விஷயங்களை ஒவ்வொரு இஷ்யூவோட நீங்க லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னா, ரிலேட் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த தகவல் சம்பந்தமா இருக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்பிஐ பத்தி கொடுத்திருக்காங்க நியூஸ் பேப்பர் அப்படின்னா ஆர்பிஐ சம்பந்தமா அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்றது ஒரு பக்கம் நம்ம படிச்சாலும் ஆர்பிஐனா என்ன, அதோடைய கரண்ட் கவர்னர் யாரு, அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அவங்களுடைய இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சா மட்டும்தான் ஆர்பிஐ சம்பந்தமான முழுமையான தகவலை நம்ம திரட்ட முடியும். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஓவர் வியூ, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிற, எதெல்லாம் இம்பார்ட்டன்டா மீன் பண்ணணும் அப்படிங்கிற ஓவர் வியூ மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்தடுத்த நாட்கள் நம்ம என்ன பண்ண போறோம்னா என்டையர் நியூஸ் பேப்பருமே ஸ்டார்டிங் பேஜ்ல இருந்து எண்ட் பேப்பர் வரைக்கும் மொத்தமா நம்ம பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்க்க போறோம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிறதுல இல்ல எந்தெந்த இஷ்யூஸ் நம்ம எடுக்கணுங்கிறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கிளாஸ் எடுக்கும்போது நீங்க கேட்கலாம். அதுக்கான கிளாரிட்டி நான் கொடுக்குறேன். முடிச்சதுக்கு பிறகும் கேட்கலாம், இல்ல இடையிலும் கேட்கணும்னு நினைச்சாலும் நீங்க கேட்கலாம். ஆனா அடுத்தடுத்த நாள் கிளாஸ்ல அந்த நாட்குட்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ அதை நம்ம கம்ப்ளீட்டா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எடுக்கணும், எது வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துக்கணும், எது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பெக்ட்ல நம்ம எடுத்துக்கணும், எதெல்லாம் வாண்டட் எதெல்லாம் அன்வான்டட் அப்படிங்கிற அந்த பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இப்போ யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சில பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிப்பாங்க. எடுத்து நம்ம ஹிந்து பேப்பர்ல உட்காருங்க அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம்ல படிச்ச பசங்களுக்கே ஹிந்து பேப்பர் படிக்கிறது ரொம்ப கடினமானதா இருக்கும். நிறைய பேர் தமிழ்நாட்டுல தமிழ் மீடியம்ல படிச்சுட்டோ இல்ல மற்ற கிராமப்புறங்கள் இருந்தோ நகரப்புறங்கள் இருந்து வரவங்க எடுத்தது ஹிந்து பேப்பர்ல வந்து உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா அந்த இஷ்யூஸோட பேஸ் என்னன்றது அவங்களுக்கு புரியாதனால நிறைய அளவுக்கு நேரம் வந்து விரயமாகும். அவங்களுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை வந்துடும், நம்மளால படிக்க முடியாதோ, நிறைய நேரம் செலவாகுது, மற்ற விஷயங்கள்லாம் மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்க முடியாம போகுது, அப்போ இது நம்மளால பண்ண முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் வந்துடும். அப்ப அதுக்கு பதிலாக என்ன சொல்றோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தினமணி படிப்பாங்க,
யூபிஎஸ்சி படிக்கிற ஹிந்து படிப்பாங்க மேக்சிமம். அப்படி படிக்கும் போது நீங்க யூபிஎஸ்சியா படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்டார்டிங் ஒரு 1 மந்த் இல்ல 2 மந்த் வந்து தினமணியை முதல்ல படிங்க. தினமணியை படிச்சு எந்தெந்த நியூஸ் எதுக்காக கொடுக்குறாங்க, அதோடைய பேஸ் ஃபேக்ட்ஸ் என்ன, அதோட ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு, இந்த நியூஸோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு புரிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா ஹிந்துக்கு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது இன்னைக்கான நியூஸ் பேப்பர். இப்ப புதுசா படிக்கிறவங்க இன்னைக்குதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க இறங்குறாங்க, இல்ல யூபிஎஸ் ஐஏஎஸ்க்காக படிக்க இறங்குறாங்க, டிஎன்பிஎஸ்க்காக படிக்க இறங்குறாங்க அப்படின்னா, எடுத்ததும் ஒரு சில வார்த்தைகள் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியவே புரியாது. இந்த வார்த்தை என்ன சொல்ல வருது, எதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. அப்படி பாத்தீங்கன்னா இதுல தொகுதி அப்படின்னா, தொகுதினா என்ன, உடன்பாடுனா என்ன, திமுக காங்கிரஸ்னா நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அது ரெண்டுமே ஒரு நேஷனல் கட்சி, இது வந்து ஸ்டேட் கட்சின்றது தெரியும். நேஷனல் பார்ட்டி ஸ்டேட் பார்ட்டின்றது தெரியும். ஆனா தொகுதினா என்ன, உடன்பாடுனா தெரியாத பட்சத்துல நம்ம உள்ளுக்குள்ளார போகவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல தொகுதினா என்ன, ஓகே. அப்போ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் எத்தனை இருக்கு, பாராளுமன்ற தொகுதிகள் மொத்தம் எத்தனை இருக்குன்றத ஐடியா தெரிஞ்சாதான் இதுல மொத்த தொகுதி என்ன, அப்போ இவங்க யாரோட உடன்பாடுல போறாங்க, இவங்களுக்கு எத்தனை சீட்ஸ், அவங்களுக்கு எத்தனை சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த நியூஸ் எடுத்து படிக்கும் போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் இது புரியும், இல்லைன்னா அது புரியாது. இதுலயும் பாருங்க, மக்கள் நீதி மையத்துக்கு மாநிலங்களவை மட்டுமே. அப்போ மாநிலங்களவைனா என்ன, ஒரு சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல கடினமா இருக்கும், ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் கடினமா இருக்கும். ஹிந்தி பேப்பர் படிக்கும்போது சில வார்த்தைகள் அங்க வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். தமிழ் பேப்பர் படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சில வார்த்தைகள் இங்க கடினமா இருக்கும். சில பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிச்சு வந்திருப்பீங்க, சில பேர் தமிழ் மீடியம் படிச்சு வந்திருப்பீங்க. அப்படின்னும் போது அதுல வார்த்தைகள் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கண்டென்ட் என்னங்கிறது செகண்டரி. ஃபர்ஸ்ட் அந்த பிரைமரியா அந்த வார்த்தை என்ன சொல்ல வருதுங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம கண்டென்ட்குள்ளேயே போக முடியும். அப்ப மாநிலங்களவைனா என்ன, பாராளுமன்றத்துல 2 டியூவல் கவர்னன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சாதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு. சோ பாராளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு. ஒண்ணு வந்து மேலவை, கீழவை. அப்ப கீழவையில மக்களவைக்கான ஆட்கள், உறுப்பினர்கள், எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஓகேவா? மாநிலங்களவைக்கு எலெக்ஷன்ஸ் நடக்காது, இன்டைரக்ட் எலெக்ஷன் நடக்கும். அது என்னங்கிறத நம்ம டாபிக் பேசிஸ்ல பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ அப்ப இந்த நியூஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கு. ஒன்னு மாநிலங்களவை, இன்னொன்னு மக்களவை. அப்ப மாநிலங்களவையில இத்தனை தொகுதிகள் இருக்கு, மக்களவையில இத்தனை தொகுதிகள் இருக்கு. இது டைரக்ட் எலெக்ஷன், இது இன்டைரக்ட் எலெக்ஷன்ற பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இதுக்குள்ள போக முடியும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது 2 விஷயங்கள் ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். ஒன்னு, பாலிடிக்ஸ்குள்ள போயிடக்கூடாது. ஓகேவா? பாலிட்டிக்குள்ள போகணும். ஓகேவா? இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய கவர்னன்ஸ் எப்படி ரன் ஆகுதுங்கிற தெரிஞ்சுக்கிறது வேற. ஆனா லோக்கல் பாலிடிக்ஸ், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், அவங்களும் சில பாலிடிக்ஸ் இருக்கும். அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கூடாது. ஓகேவா? யார் யாரோட உடன்பாடு போறாங்க, யார் யார் கூட இருக்காங்க, யார் யார் வெளியேறாங்க, இதே எல்லாமே கன்சிடர் பண்ணக்கூடாது. சரியா? சோ அப்ப இந்த 2 நியூஸ்ல இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், பார்லிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சட்டமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரிஞ்சாதான் இந்த நியூஸ் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா இது புரியாது. சோ ஹவு டு ஸ்டடி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள் நான் இப்போ ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், அந்த ஹிண்ட் பேசிஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ், அது ஹிண்ட் பேப்பரா இருக்கட்டும், இல்ல தினமணியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் நியூஸ் பேப்பர் இருந்தாலும், நான் இப்ப என்னென்ன ஹிண்ட்ஸ் கொடுக்குறேனோ, நீங்க படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அந்த ஹிண்ட்ஸோட ஏதாச்சும் லிங்க் ஆகுது, ரிலேட் ஆகுது அப்படின்னா அதை நீங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், நேஷனல் இஷ்யூஸ். இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கும் போதே பாருங்க, இப்ப நான் தினமணிலே எடுத்து காட்டுறேனே, எடுத்ததும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேப்பரை எடுக்கிறோம் அப்படின்னும் போது என்டையரா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நேஷனல் இஷ்யூஸ் கொடுத்துருப்பாங்க, இல்ல ஸ்டேட்ல முக்கியமான இஷ்யூஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்க, திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்பாடுன்ற இந்த இஷ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த இஷ்யூல இது ஸ்டேட் கவர்னன்ஸோட இஷ்யூ தான். ஆனா கீழே பாருங்க, தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா இப்படிங்கிற இந்த இஷ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா இது நேஷனல் இஷ்யூஸ். ஏன்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது நேஷனல் ஓரியன்டா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பாடி. அந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய நேஷனல் இஷ்யூஸ்ல வருது அப்படின்னா இந்த தகவலை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப இந்த நியூஸ் பேப்பர்ல நான் காட்டுறேனே, இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பாருங்க, இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ. ஓகேவா? இந்த நியூஸ் நமக்கு தேவைதான், ஆனா இதுல இருக்கக்கூடிய மொத்த விஷயங்களும் நமக்கு தேவை கிடையாது. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்ற பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம எடுத்துட்டா போகுது. 2 இஷ்யூஸ்லயுமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பார்லிமெண்டரி சிஸ்டமோ இல்ல நம்மளுடைய சட்டமன்ற சிஸ்டம் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர மற்ற விஷயங்கள் தேவை கிடையாது. ஆனா இந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா, இது நேஷனல் இஷ்யூ. ஏன்னா இப்ப இந்த இவர் ராஜினாமா பண்றது அப்படிங்கிறது இந்தியால இருக்கிற மொத்த ஸ்டேட்டுக்குமே இந்த விஷயம் போய் சேரும். அப்ப எந்த தகவல்கள் நம்மளுடைய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் சேருதோ அது வந்து நேஷனல் இஷ்யூவா நம்ம கன்சிடர் பண்ணணும்.
தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் நடக்கும், அது பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டோட அஃபெக்ட் பண்ணாது. ஆனா ஒரு சில விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்ல நடக்கிற விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அஃபெக்ட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும். சோ அப்ப நம்ம இந்த நியூஸ் எடுக்கலாமா வேணாமாங்கிறது எப்படி நம்ம தீர்மானம் பண்ணலாம்? ஹெட்லைன்ஸ் படிக்கும் போதே அது நேஷனல் இஷ்யூ சம்பந்தப்பட்டதா இருக்கா அது எடுத்துக்கலாம், இல்லையா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது கூட பாருங்களேன், போதைப் பொருள் கடத்தல் வழக்கு ஜாஃபர் சாதிக் கைது. இந்த இடம் பாத்தீங்கன்னா இது கிரைம் ஓரியன்டா வரக்கூடிய விஷயங்கள். இப்போ இதுல மொத்தத்தையும் நம்ம படிக்கிறதை விட இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு சம்பந்தமா என்ன ஆக்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? நம்மளுடைய போதைப் பொருள் தடுப்பு சட்டம்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டம் எந்த வருடம் வெளிவந்தது, அதுல என்ன தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் அதுல சொல்லியிருக்காங்கன்றத ஓரளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டாலும் போதுமே தவிர இந்த இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் இஷ்யூஸ். நேஷனல் அளவில் எந்த விஷயங்கள் நம்மளுடைய ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பாதிக்குமோ, ஒட்டுமொத்த இந்தியாவிலே தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த தகவல்களை நீங்க எடுத்துக்கணும். சரியா? செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இஷ்யூஸ். இன்டர்நேஷனல் நிறைய நடக்கும், ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அத்தனையுமே படிச்சுட்டு உட்காந்துருக்கணுமா கேட்டா கிடையாது. எந்த விஷயங்கள் நம்ம இந்தியாவோட கனெக்ட் ஆகுது, ஒட்டுமொத்த நாடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்தியா எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, இந்திய பொருளாதாரத்துக்கோ இந்திய அரசியல் சட்டத்துக்கோ இந்தியாவுடைய வர்த்தகத்துக்கோ வாணிபத்துக்கோ ஏதாவது பாதிப்பதையோ தாக்கத்தையோ ஏற்படுத்துது அப்படின்னா அந்த இஷ்யூஸ் தான் நம்ம நேஷனல் இஷ்யூஸ் இன்டர்நேஷனல் இஷ்யூ எடுத்துக்கணுமே தவிர நடக்கிற அத்தனை விஷயங்களும் எடுத்துக்கூடாது. சும்மா ஓரளவுக்கு சில விஷயங்கள் பார்க்கலாமே தவிர மொத்தத்தையுமே நோட்ஸ் எழுதுக்க கூடாது. சரியா? மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்டேட் இஷ்யூஸ். இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொன்று இருக்கு அப்படின்னா அத்தனையுமே எடுக்கணுமா கேட்டா அத்தனையுமே எடுக்க வேணாம். ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள், இப்ப மணிப்பூர்ல நடந்த விஷயமோ, மிசோரம்ல நடந்த விஷயமோ, இல்ல நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயமோ, ஏதாவது ஒண்ணு இந்திய லெவல்ல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். சரியா? இந்தியன் ஸ்டேட் இஷ்யூஸா. நான்காவது பேங்கிங் அண்ட் பினான்சியல்ஸ். நம்மளுடைய இந்தியாவில் பல வங்கிகள் இருந்தாலும் முக்கியமான வங்கினா என்ன சொல்லுவீங்க? ஆர்பிஐ. அந்த ஆர்பிஐ சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்தாலும், ஆர்பிஐ சம்பந்தமா ஏதாவது ஒரு இஷ்யூ நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கம்பல்சரி அதை எடுத்தாகணும். ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய இந்தியாவோட சென்ட்ரலைஸ்டு பேங்க். அவங்க சொல்ற ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ, பேங்க் ரேட் இதெல்லாம் என்னென்ன டைம்லி மேனர்ல அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ரேட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். ஒட்டுமொத்தமா இந்தியாவில ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான நேஷனல் பாடிஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். திடீர்னு ஒரு நாள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க, 2000 நோட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, 500 ரூபீஸ் எல்லாரும் சொல்றாங்க, 1000 ரூபீஸ் எல்லாரும் சொன்னாங்க. ஓகே, அப்ப அந்த 1000 ரூபீஸ் எல்லாரும் சொன்ன உடனே ஒரு வேல்யூபிளா இருக்கக்கூடிய கமாடிட்டி அப்படிங்கிறது வேஸ்டா பேப்பரா மாறிடுச்சு. ஓகேவா? சோ அப்போ அந்த முடிவுகளை யார் எடுக்கிறா? நம்முடைய நேஷனல் பாடிஸ். அப்ப நேஷனல் பாடிஸ் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்ப நேஷனல் பாடி சொல்லக்கூடிய விஷயங்கள், அவங்க மூலியமா வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சக நிகழ்வுகளின் கோர்வைதான் சரித்திரம். எங்கேயோ எவ்வளோ நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய இந்தியாவில, நம்மளுடைய தெருவில், நம்ம வீட்டுல பாதிப்பு ஏற்படுத்துமா? நிச்சயமா பாதிப்பு ஏற்படுத்தும். அரபு நாடுகள்ல ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து மாறும். எப்படி மாறும்? அரபு நாடுகள்ல பெட்ரோல், அங்க இருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெட்ரோலா, நம்மளுடைய டீசலா பயன்படுத்துறோம். அதை நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு, அதை தான் நம்மளுடைய லோக்கல் மார்க்கெட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம். அப்படின்னா அரபு நாடுகள்லயோ இல்ல கல்ஃப் கண்ட்ரிலோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, க்ரூட் ஆயில் அவன் ஸ்டாப் பண்றான் அப்படின்னா க்ரூட் ஆயில இருந்து கிடைக்கக்கூடிய பெட்ரோல் நமக்கு ஸ்டாப் ஆகும். பெட்ரோல் மூலியமா கிடைக்கக்கூடிய நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் நமக்கு அதிகமாகும். டிரான்ஸ்போர்டேஷன் மூலியமா கிடைக்கக்கூடிய ஒரு மூலதன பொருள், ஒரு கமாடிட்டி அப்படிங்கிறதுடைய ரேட் பாத்தீங்கன்னா அதிகமாகும். அப்ப எங்கேயோ ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னா நம்ம லோக்கல் மார்க்கெட்ல தக்காளியோடைய ரேட்டும் வெங்காயத்துடைய ரேட்டும் கூட மாறும். அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் உடைய இம்பாக்ட். சரியா? சோ பேங்கிங் அண்ட் பினான்ஸ் சம்பந்தமா இந்தியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடியது, நம்மளுடைய பட்ஜெட் சொல்றாங்க பாத்தீங்களா, நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க வருஷத்துடைய மிட்ல, மார்ச்ல இருந்து ஏப்ரல் அந்த பீரியட்ல. அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. என்னென்ன விஷயத்தை, என்னோட டாக்ஸேஷன் அப்படிங்க சொல்லுவாங்க. அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ். இந்தியாவில் நடக்கக்கூடிய எக்கனாமிக்கும் பிசினஸ் என்ன? இந்தியன் கவர்மெண்ட், அதாவது இந்தியாவில் நிறைய பிசினஸ் நடக்கும். இந்தியன் கவர்மெண்ட் நிறைய பிசினஸ் ரன் பண்ணும். பப்ளிக் செக்டர்னா என்ன, பிரைவேட் செக்டர்னா என்ன, இந்தியன் கவர்மெண்ட் எந்தெந்த நிறுவனங்களை நடத்திட்டு இருக்கு, அது மூலியமா என்ன ப்ராஃபிட் வருது, என்ன அளவுக்கு இந்தியன் எக்கனாமிக்கோடைய இம்பாக்ட் இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்துட்டு வரணும். அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ். யாரு புதுசா அப்பாயிண்ட் ஆகுறாங்க, யார் ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துருந்துச்சு, தேர்தல் ஆணையர். ஏன்னா 3 பேர் கொண்ட தேர்தல் ஆணையத்துல ஒருத்தர் வந்து ஹெட்டா இருப்பாரு, மீதி 2 பேர் மெம்பரா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ரிசைன் பண்றாரு. சோ அது இம்பார்ட்டன்ட், நேஷனல் லெவல்ல இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த டைம்ல அதுல இருக்கிற ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா அதுக்கான காரணம் சொல்லலனாலும் ரிசைன் பண்ணது அப்படிங்கிறது ஒரு தகவல், அதை நம்ம எடுத்துக்கணும். சரியா? சோ அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிசைனேஷன்ல யாரெல்லாம் புதுசா அப்பாயிண்ட் ஆகுறாங்க, முக்கியமான சில பாடிஸ், ஆர்பிஐ இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பப்ப பண்ணுவாங்க. சில பேர் ரிசைன் ஆவாங்க. அவங்கள பத்தின தகவல் நம்ம எடுக்கணும்.
அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ், என்னென்ன அவார்ட்ஸ் யாராருக்கு கொடுக்குறாங்க, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், ஓகேவா, பரம்வீர் சக்ரா, நிறைய அவார்ட்ஸ், சிவிலியன் அவார்டும் இருக்கு, நம்மளுடைய மற்ற அவார்ட்ஸும் இருக்கு. அது எல்லாம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். யாருக்கு எப்பப்ப கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் அவார்ட்ஸையும் நம்ம கவனிக்கணும். ஆஸ்கர் மாதிரியான அவார்டுகளோ இல்ல நம்மளுடைய நோபல் பிரைஸோ எல்லாமே ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய டாபிக் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. திடீர்னு ஒரு நோய் வருது, அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஒரு வருஷம் வந்து லாக்டவுன்ல கொண்டு போயிடுச்சு அப்படின்னும் போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ஒவ்வொரு விஷயமும் புதுசா ஒரு விஷயத்தை இன்வென்ட் பண்றாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு வைரஸ் வருது, ஒரு அதுக்கான மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை பத்தின விஷயங்கள் டெக்னாலஜி இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய உலகம் அப்படிங்கிறது கடந்த 300 வருஷத்துல கணக்கில் அடங்காத எண்ணற்ற விதத்துல வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன? டெக்னாலஜி. ஏஐ அப்படிங்கிறது அட்வான்ஸ் லெவல்ல போயிட்டு இருக்கு, ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஸோ என்ன டெக்னாலஜி அப்டேட்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துக்கிட்டே வரணும். ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா அதிக அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்க வேணாம். ஒலிம்பிக்ஸ், நம்மளுடைய காமன்வெல்த் கேம்ஸ், இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய வேர்ல்டு கப், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பார்க்கலாமே தவிர மற்றபடி இந்த ஐபிஎல் மேட்சை பத்தின பெரிய அளவுக்கோ இல்ல தேவையில்லாத மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும் போது ஸ்போர்ட்ஸுக்கு அதிக அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. சும்மா ஒரு பார்வை மட்டும் பாருங்க, மொத்தமா ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்துட்டு இது ஓகேவா இல்லையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த டேல அப்படி யூஎன்ஓ அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் என்ன பண்ணும்னா ஒரு பர்டிகுலர் டேக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இது எய்ட்ஸ் டே, இது வந்து வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, இது வந்து லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேஸ் டிக்ளேர் பண்ணுவாங்க. அந்த டேஸ் மூலியமா நிறைய அளவுக்கு சொசைட்டில நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் பேப்பர்ல நிறைய வரும். அது எல்லாமே நம்ம தகவல் வந்து நம்ம திரட்டணும். எதுக்காக அது கொண்டு வராங்க, அதோட இம்பாக்ட் என்னங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் கேதர் பண்ணணும். ஸோ இந்த 10 டாபிக்ஸ் பேசிஸ்ல தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேதர் பண்ணணும். மற்ற விஷயங்கள், அரசியல் சார்ந்த காழ்ப்புணர்ச்சி, அரசியல் குற்றச்சாட்டுகள், தேவையில்லாத சினிமா விமர்சனங்கள், தேவையில்லாத விளம்பரங்களை நீங்க அப்படியே அப்ரூட்டா கட் பண்ணிடணும். இப்போ நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எடுத்ததும் வந்து நேஷனல் இஷ்யூ கொடுக்குறாங்களா, ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கிறீங்களா, அடுத்தது திருப்பிடுங்க, லாஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இந்த பேஜுக்கு வந்துடணும். இந்த பேஜுக்கு வரும்போது இன்டர்நேஷனல் இஷ்யூ கொடுப்பாங்க, எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. இதை படிச்சு முடிச்சதுக்கு பிறகு ரிவர்ஸ் ஆர்டர்லயே வாங்க. இந்த அடுத்த பேஜ் என்ன கொடுப்பாங்கன்னா திரும்பவும் நேஷனல் இஷ்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த நேஷனல் இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் நீங்க செகண்ட் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து சிட்டியோட இஷ்யூவும் ஸ்டேட்டோட இஷ்யூ இந்த பக்கத்துல கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம எடுத்ததும் ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியை சிட்டிக்கும் ஸ்டேட்டுக்கும் கொடுக்காம ஃபர்ஸ்ட் மெயின் பேஜ், அதுக்கப்புறம் வந்து அடுத்த லாஸ்ட் பேஜ் பார்த்துட்டு அடுத்த லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி பேஜ் எடுத்துக்கோங்க. முன்னாடி பேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இஷ்யூ கொடுத்துருப்பாங்க. இன்டர்நேஷனல் இஷ்யூல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதோடைய பேஸ் ஹிஸ்டரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் அந்த அப்டேட்டட் வெர்ஷனை பார்த்துட்டு அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, அதோடைய ஹிஸ்டரி என்ன, அதோடைய ஸ்டார்டிங் லெவல் என்னங்கிறத பார்த்தாதான் முழுமையான தகவல் நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ படிக்கும் போது ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பேஜ் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட் பேஜ் போங்க, பின்னாடில இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல வாங்க. அதே மாதிரி எடுத்ததும் வந்து ஒவ்வொரு நியூஸுமே டீட்டெயிலா படிக்காம எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டிக் பண்ணிக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு 15 மினிட்ஸ்ல மொத்த நியூஸ் பேப்பரையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இது இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்லி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரே நியூஸ்ல உட்காந்துட்டீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் அரை மணி நேரத்தை வலிச்சிரும். அப்ப மத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ்ல நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ எத்தனை இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குங்கிறது பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் அதோடைய டெப்த்துக்குள்ள நம்ம போகணும். ஓகேவா? வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். நம்ம ஒவ்வொரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்க போறோம், என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோங்கிறத டே பை டே நம்ம பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நம்ம வேண்டாம் ஸ்கிப் பண்ணணும்ன்ற நியூஸ் நம்ம போக போக பார்க்கலாம். ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது நான் அப்போ பார்க்கும்போது சொல்லிடுவேன் நியூஸ் வேண்டாம் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருவேன். அந்த ஸ்ட்ரைக் கொடுக்குற நியூஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நாள் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மிஸ் ஆயிடும். ஓகேவா?